கர்நாடகாவில் ஒருத்தவங்க வீட்டில் ஸ்கேம் நடந்திருக்கு. இது கர்நாடகாவில் மட்டும் இல்லை, ரீசெண்டாக கூலி படம் பார்த்த எல்லாத்துக்குமே இவங்க யாருன்னு தெரியும். ஆமாங்க, ஆக்டர் உபேந்திரா அவங்க வீட்டில் தான் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. கர்நாடகாவிலேயே இவங்களை ரொம்ப புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட வீட்டில் அவங்களோட ஒய்ஃபான பிரியங்கா உபேந்திரா அவங்கள தான் ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா உபேந்திரா அவங்க ஏதோ ஒரு ஆப்பில் ஏதோ ஒரு ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த டெலிவரி பாயும் கால் பண்ணிவிட்டு, உங்களோட அட்ரஸ் எங்களால் ரீச் பண்ண முடியல, அதனால் நாங்கள் ஒரு நம்பர் சொல்கிறோம், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், அவங்க உங்கள் ப்ராடக்ட்டை டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேன்னு முன்னாடி பின்னாடி இவங்க யோசிக்காமல் அவங்க சொல்கிற நம்பரை டயல் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் எப்படி இருந்திருக்குன்னா, *21729795167# இந்த மாதிரி ஒரு நம்பர் இருந்திருக்கு. அப்போ கூட இவங்க யோசிக்காமல் அந்த நம்பரை டயல் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ஃபோனில் போகாததுனால அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டான உபேந்திரா அவங்களோட ஃபோனில் டயல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமும் அவங்க விடலை. அந்த 2 நம்பருமே ஹேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் அவங்களோட வீட்டில் இருந்த மகேந்திரா அப்படிங்கிற ஒருத்தரவங்களோட ஃபோனில் இருந்து டயல் பண்ணியிருக்காங்க. 3 தடவை டயல் பண்ணியும் அந்த கால் போகாததுனால அவங்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஹேக் பண்ணினவங்க ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 ஃபோனுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட வாட்ஸ்அப்பில் போயிட்டு, இப்படி எமர்ஜென்சியாக இருக்குது, நான் வெளியே இருக்கேன், என்னோடய ஃபோன்பே ஒர்க் ஆகலை, எனக்கு 50,000 போடுங்க இப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க திருப்பி கால் பண்ணாலும், ஓகே இன்னொரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், உண்மையாலுமே இவங்க தான் கேட்குறாங்களான்னு கால் பண்ணாலும் அந்த கால் ஃபார்வர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. 50,000 55,000 இப்படி அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 2 lakhs அளவுக்கு அமௌண்ட் சென்ட் ஆயிருக்கு. உபேந்திரா அவங்களோட பையன் கூட அம்மா ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பணம் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்களோட ஃபோன் ஹேக் ஆயிருக்குன்னு. உடனே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் செக் பண்ணிவிட்டு ஏதோ ஹிந்தியில் பேசுகிறாங்க, நாங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தாங்க பிக் பாஸில் கூட சௌந்தர்யா அவங்க லைஃப்பில் நடந்த கேஸை பற்றி, ஸ்கேமை பற்றி நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நியூஸை இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் போடுறோம். இங்கே படித்தவங்க படிக்காதவங்க, பணக்கார ஏழை, இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க எதையுமே பார்க்குறதில்ல. நாம தான் படிச்சிருக்கோமே, நம்மளை யார் என்ன ஸ்கேம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காமல் முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க.